36 இன்ச்சு செஸ்ட் ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸோட லென்த்து வந்து 15.5 இன்ச்சு. கைக்குழி இறக்கம் 5.5 இன்ச்சு. இப்போ இந்த 2 நேர் ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கலாம். அப்புறம் ஜஸ்ட்டு வந்து 9.5 + 2 இன்ச் கச்சாவுக்காக இந்த ரெண்டுலையும் ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கலாம். அடுத்து ஷோல்டர் 5.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கலாம். இதில் வந்து கைக்குழி பேட்டர்ன் ஒன்று வச்சுருக்கேன், அதை வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டர் உள்கடுத்து ஒரு 2.25 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். அப்புறமா கைக்குழி என்னென்னா 7.25 இன்ச்சு கச்சாவோட சேர்த்து 2.25 மேலே மார்க் பண்ணியிருக்கோம். இதனுடைய பேக் நெக் இறக்கம் வந்து 9.5 இன்ச்சு. கீழே ஒரு 3 இன்ச்சில் 2.25 ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி கிராஸாக வரும். இது நம்ம ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கழுத்துக்கு தேவையான பேட்டர்ன் ஒன்று இருக்குது, ரவுண்டு கழுத்துக்கான பேட்டர்ன் இது. இதை வச்சு அந்த ரவுண்டு ஷேப்புக்காக நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸை வச்சு அதனுடைய அளவும் இதனுடைய அளவும் சரியாக வருதான்னுட்டு பார்த்துக்கலாம். கரெக்டாக 2 ஷோல்டரையும் பிடிச்சி அந்த மார்க்கிங் கீழே ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சு இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வச்சு பார்த்துக்கலாம். இது வந்து கரெக்டாக வருது. அடுத்தது ப்ளவுஸில் கீழ்ப்பக்கத்தில் டாட் வந்து ஒரு 4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டாட்டோட லென்த்து வந்து ஒரு 4.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேலை வச்சு இது நேர் ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை இந்த மாதிரி வச்சு கிராஸாக கோடு போட்டுக்கலாம். இந்த ஷேப் கண்டிப்பாக முக்கியம். அடுத்து நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கழுத்து பாகத்தை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஷோல்டர் பாகத்தையும் கட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த 1/2 இன்ச்சு கிராஸாக பண்ணிப்போம்ல, அதை கட் பண்ணிவிட்டு சைடு பாகத்தை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கைக்குழி இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ப்ளவுஸில் பேக் பாகத்தை கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த பேக் பாகத்தை வச்சு ஃப்ரண்ட்டை கட் பண்ண போகிறோம். கிராஸ் கட்டிங்கு இந்த மாதிரி ஒரு சைடு கிராஸாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டு பார்த்துட்டு மேலே ஷோல்டர் நேர் ரஃபாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதனுடைய நெக் இறக்கம் வந்து 5.5 இன்ச்சு கச்சாவோட சேர்த்து நம்ம 6 இன்ச்சு வச்சுக்கலாம். இதில் வந்து ஸ்கேலை வச்சு ஒரு மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சில் ஒரு மார்க். கழுத்து பேட்டர்ன் இதை வச்சு நம்ம ரவுண்டு ஷேப்பாக எடுத்துக்கலாம். இதையும் வந்து நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வச்சு பார்த்துக்கணும். இந்த அளவும் அந்த அளவும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சரி, நம்ம செக் பண்ணிட்டோம். அடுத்து பட்டியின் மேல் பாகம் ப்ளவுஸில் என்ன இருக்குது, இதில் வந்து 4.5 இன்ச்சு இருக்குது. நாம் ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணி இந்த கோட்டுக்கும் அந்த கோட்டுக்கும் மேலே இருக்க கோட்டுக்கும் ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கிராஸாக தான் வரும். அதுக்கப்புறம் பேக் டாட்டை வச்சு ஃப்ரண்ட் டாட்டு வந்து மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி இந்த மாதிரி மடித்து இதனுடைய பட்டியின் மேல் பாகம் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு, நம்ம கூட ஒரு இன்ச்சு எடுத்து 13 இன்ச்சு வச்சுக்கலாம். இதை இந்த மாதிரி கிராஸாக உழைச்சி விட்டுறலாம். அடுத்து சைடில் பட்டி எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம அளவு எடுக்கிறோம். இதில் வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. அதே 3.5 இன்ச்சு நம்ம இதில் வச்சா போதும். அதுக்கப்புறமா இங்கேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு அதில் ஒரு மார்க். இனி ஸ்கேலை வச்சு
மேலே இருக்க இதுக்கும் கீழே இதுக்கும் இந்த மாதிரி கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த 2 கோட்டையும் ஒன்றா இணைச்சிடலாம். அப்புறமா ஃப்ரண்ட்டில் மார்க்கெல்லாம் பண்ணிட்டோம். இனி ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணிடலாம். கைக்குழியிலேருந்து ஆரம்பித்து ஷோல்டரை கட் பண்ணுறோம். அடுத்து கழுத்து பாகத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். சைடில் இருந்து நேரே கீழே கொண்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம பேக் எடுத்துடலாம். இந்த பாகத்தை இந்த மாதிரி வளைச்சி கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஷேப்புக்காக வேணால் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே கொஞ்சம் வளைச்சி வெட்டிக்கலாம். கழுத்து உள் கழுத்து அடுத்து கைக்குழியிலையும் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே குடஞ்சி வெட்டிக்கலாம். ஆனால் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து ஒரு 1/2 இன்ச்சு டிஃபரன்ஸ் இருக்கணும். நம்ம அதை வெட்டி எடுத்துட்டோம். அடுத்து அந்த ஃப்ரண்ட்டு பேக் வச்சு மார்க் பண்ணோம்ல அந்த நேர் ஒரு சடுக்காக போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கா லைட்டாக எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இதை கிராஸ் கத்திரி வச்சு லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஷேப் வர மாதிரி சரியாயிட்டு. இனி வந்து அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டு டாட்டு எத்தனை இன்ச்சில் போட்டிருக்குங்கிறத பார்க்குறோம். அதே அளவு நம்ம வந்து கட் பண்ணுற ப்ளவுஸ்லேயும் வச்சா போதும். இது வந்து 3 இன்ச்சு போட்டிருக்கு. நம்ம அதே 3 இன்ச்சு இதில் வச்சா போதும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடிய சென்டர் டாட்டு. அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சு இந்த சைடு 1.5 இன்ச்சு டோட்டலாக பார்த்தா ஒரு 3 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளவுஸ் வந்து டாட் வீதி அளவு. அதுக்கப்புறமா ஸ்கேலை இந்த சைடு மார்க் பண்ணோம்ல அந்த நேர் வச்சுட்டு அந்த சென்டர் டாட்லேருந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி கிராஸ் ஓவர் கூட போட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க். இது வந்து ஒரு கிராஸாக வரும் இந்த மார்க் வந்து. இப்போ நம்ம பேக்கு மேலே ஃப்ரண்ட்டை வச்சு பார்த்துக்கலாம். அந்த பட்டியின் மேல் பாகம் எவ்வளோ வெட்டணுங்கிறதுக்காக. இது வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. இங்கேயும் 3.5 இன்ச்சு இருக்குது. சரி, அப்போ நம்ம 1 இன்ச்சு சேர்த்து 4.5 இன்ச்சு வைக்கணும். இதனுடைய அடி உடம்பு என்னென்னா 33. அப்போ ஒரு சைடு வந்து 8.25 வரும். கூட ஒரு 3 இன்ச்சு கூட்டி வைக்கணும். நம்ம ஒரு 2.25 இன்ச்சு கூட்டி வச்சுருவோம். 11 இன்ச்சில் ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் 2.5 இன்ச்சில் தள்ளி ஒரு மார்க்கு. ரெண்டுலேயும் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அங்கே வந்து 3.5 இன்ச்சு இருந்தால் இதில் ஒரு 4.5 இன்ச்சு வைக்கும். அதேமாரி இந்த சைடும் ஒரு 4.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு 3.5 இன்ச்சு வைக்கும். வச்சு இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய பட்டியும் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது வந்து ஸ்லீவை கட் பண்ண போகிறோம். ஸ்லீவை இந்த மாதிரி வெட்டின பிறகு இருக்கும். இதை வந்து அப்படி கீழே இருக்கிறதுக்கு அப்படி மேலே 2ஆக மடித்து வச்சு 5.5 இன்ச்சு லென்த்து நமக்கு தேவை வந்து கூட ஒரு இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சு வைக்கணும். கரெக்டாக 6.5 இன்ச்சில் நம்ம ஒரு மார்க் பண்ணுறோம். ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3.5 இன்ச்சுக்கு இறக்கி ஒரு மார்க் பண்ணுறோம். இதையும் நம்ம ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கை டைட்டு 7 இன்ச்சில் ஒரு மார்க்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு கச்சா. அதுக்கப்புறம் கைக்குழி என்னென்னா 7.25. சரி, ஓகே. அடுத்தது 2.5 இன்ச்சில் ஒரு மார்க். இந்த மார்க்குக்கும் இப்போ அந்த கைக்குழி கீழே மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த மார்க்குக்கும் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நுனிக்கை அளவு வந்து 11 இன்ச்சு. நம்ம 5.5ல் ஒரு மார்க்கு ப்ளஸ் வந்து 2 இன்ச்சு கச்சா அதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 மார்க்கையும் ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக 2 கோடு போட்டுக்கலாம். இனி நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ண வேண்டியதுதான்.
மாதிரி வளைச்சி கொண்டு வந்து கரெக்டாக அந்த கச்சா மார்க்கில் கொண்டு விட்டு இதை கட் பண்ணி எடுத்துடணும். அடுத்ததாக சென்டரில் ஒரு கட் மார்க் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா கீழே உள்ள பாகத்தை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டாக கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த ரெண்டையும் இந்த மாதிரி வச்சு அந்த ஃப்ரண்ட் சைடு மட்டும் ஒரு அரை இன்ச்சு இறக்கி கட் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கத்திரி வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக ஒரு கட் மார்க். நம்ம ஸ்லீவையும் கட் பண்ணிட்டோம். ப்ளவுஸில் கிராஸ் கட்டிங் எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். நீங்களும் இந்த முறையை கையாண்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.